எல்லாத்துக்கும் வணக்கம். மிஷின் எப்படி ஓட்டுறது, என்ன பண்ணுறது, எனக்கு கஸ்டமரை வச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம கஸ்டமர் எல்லாம் வந்திருந்தாங்க, போன வாரத்தில் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் வீடியோ வீடியோ எடுக்க முடியாது, யாரும் வீடியோ எடுக்க முடியல. இதில் இன்னைக்கு நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு வயசானவர் நம்மகிட்ட எடுத்து அந்தளவுக்கு நல்லா ஓட்டி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ ஆர்வமாக இருக்கார். 2 மிஷின் எடுத்திருக்காரு. நான் அவர்கிட்ட எப்படி ஓட்டணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நல்லா தெளிவாக பாருங்கள். இது இப்போ மிஷின் எல்லாரும் விற்கிறாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதை எப்படி ஓட்டணும், அதை எப்படி ஓட்டுனா கரெக்டாக நூலாக வரும், எப்படி ஓட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது கிடையாது. இப்போ நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வெளியே எங்கே மிஷின் வாங்கினாலும் சரி, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் சர்வீஸுக்கு கூப்பிட்றதோ, உங்கள் மிஷின் ரிப்பேர் ஆகிருச்சு, எனக்கு நிற்கிது, ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களால் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நான் சொல்கிற விளக்கத்தை கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னாவே மிஷின் நீங்கள் சர்வீஸ் யார் பண்ணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? எப்படி ஓட்டணும், எந்த மாதிரி பண்ணணும், எப்படி ஓட்டினா வேஸ்டேஜ் வராது, அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்டு வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். இப்போ இது பூரா வலை தான். அந்த வலையை நாங்கள் எப்படி செட் பண்ணணும், அந்த எல்லாமே டீட்டெயில் பூராமே நான் அந்த டெமோவில் நான் காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது இங்கே எங்கள் கஸ்டமர்கிட்ட இப்போ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா, இந்த மிஷின் எப்படி ஓட்டணும் அப்படின்னு டெமோ கொடுப்போம். நாங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெமோ கொடுப்போம். அந்த டெமோவை நான் இன்றைக்கி நான் வீடியோவை டெமோவை எடுத்து போட்டிருக்கேன். எப்பவுமே நான் தான் டைரெக்டாக சொல்லுவேன், இன்னைக்கு கஸ்டமரை வச்சு இப்படி ஓட்டணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிற டெமோவை நான் இன்னைக்கு நான் வீடியோவில் போட்டிருக்கேன். சரிங்களா? என்ன டவுட்டாக இருந்தாலும் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நம்ம கேட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். வீடியோ பாருங்கள். ஸ்பேனர் எடு. உங்களுக்கு 2 மிஷின், இவருக்கு 2 மிஷின், அந்த தம்பிக்கு ஒரு மிஷினு. வண்டி வருதா? வா ஜல்தியா ஜல்தியா வா. வேலைக்கு வர மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப தெரிய மாதிரி வச்சு கூடாதுங்க. இது மட்டும் மாட்டு, அது இல்லை. தாசே எங்க பண்றான் தாசே? பிட் எடுங்க, ஓகே, துணி எடுங்க. இன்னொன்று இந்த மாதிரி இருக்கிறத எடுங்க, இந்த மாதிரி இருக்கிறத கொடுங்க. ஐயா வாங்க தம்பி, பார்த்துக்குங்க. லைட்டு வேணுன்னா லைட் போட்டுக்கலாங்க, வேண்டாட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெய்லி காலையில் ஓட்டும்போது திருநீர் மேலே போட்டுக்கணும். இந்த மாதிரி ஓட்டணுங்க. 2 துணியா ஓட்டக்கூடாதுங்க, சிங்கிளா தான் ஓட்டணும். இந்த மாதிரி பெரிய துணி வரும்போது பக்கத்துல வச்சு ஓட்டிக்கலாங்க. இப்படி ஓட்டிக்கலாம். அதாவது இப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓட்டக்கூடாதுங்க. அதெல்லாம் இப்பவே நீங்க எடுத்துட்டு இப்படி பண்ணக்கூடாதுங்க, வேஸ்டேஜ் ஆயிருங்க. நீங்களாம் கை செட் ஆகணும், பழகணும். பழகினதுக்கு அப்புறம் இப்படி ஓட்டலாங்க. சரிங்களா? அவ்வளவுதாங்க. பழகினதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல வச்சு ஓட்டிக்கலாம். குறுக்க ஓட்டக்கூடாதுங்க. குறுக்க ஓட்டுனா அரைச்சிருங்க. அதாவது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. இது ஆகாது லோக. அதாவது இது இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இப்படித்தான் ஓட்டணும். நூலா போகுதுங்களா?
இது சுத்திருச்சு வெளியே போகலைன்னா பக்கத்துல லைட்டா வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி ஓட்டணுங்க. இழுத்து பிடிச்சா போயிருங்க. இப்போ நூலா போயிருச்சுங்களா, இதுவே வந்து மாத்தி ஓட்டுறன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஓட்டுறதுக்கு போல இப்படி ஓட்டுறன்னு வச்சுக்கோங்க. என்ன எப்படி வருதுன்னு பாருங்க. தெரியுதுங்களா, நூலா போகல, அரைச்சு போகுது. இப்படி அரைச்சு போச்சுன்னா வேஸ்ட்டுங்க, பிரிக்காது. இந்த மாதிரி நூலா போகுது வந்து வேஸ்ட். நம்ம பசங்க உதருவாங்க, உதறனா பூரா வேஸ்டா போயிருங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 கிலோ மட்டும் ஓட்டு தம்பி. ஒரு நாளைக்கு ஒரு மிஷின்ல 2 கிலோங்க. ஒரு 10 நாளைக்கு 2 கிலோ. 2 கிலோ இப்போ எடுத்து, இப்போ இது 2 கிலோ வருதுன்னு வைங்க, இது 1/4 கிலோ தான் வரும். இது 2 கிலோ வருது அப்படின்னா இது காலையில கொஞ்சம், மத்தியானம் கொஞ்சம், சாயந்தரம் கொஞ்சம் பிரிச்சு வச்சுட்டு காலையில் இதை ஓட்டுங்க. மத்தியானத்துக்கு மேலே இதை ஓட்டுங்க. 2 கிலோவே மூணா பிரிச்சு ஒரு 10 நாளைக்கு ஓட்டுங்க. ஓட்டிங்கன்னா மிஷின் செட் ஆயிரும். மிஷின் செட் ஆச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணாலும் ஓட்டிக்கலாம். மோட்டருக்கு 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம், வாரண்டி கொடுக்குறோம். எது போனாலும் புதுசு மாற்றி கொடுத்துருவோம். 1 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ். ஆஃபீஸ் நம்பர் வாங்கிக்கிங்க, நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. சர்வீஸ் ஃப்ரீ. பஸ் பேர் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கும் சிரமமாக இருக்கும். இது பழகிக்கலாம், செட் ஆகிக்கும். ரிட்டர்ன் மிஷின் நாங்கள் வாங்க மாட்டோம், அக்ரிமெண்ட்லேயே போட்டுக்கிறோம். எடுத்தாலும் அவ்வளோதான். அப்படி உங்களுக்கு ரொம்ப வேணும் அப்படின்னா வேற யாராவது ஜாயின் பண்ணி விடுவோம், அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துக்கலாம், பிடிச்சிக்கலாம். வேற ஆள் ஜாயின் பண்ணி விட்டு அவ்வளோ, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் பாட்டு ஓட்ட வேண்டியதுதான். அதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க பக்கத்துல பெருந்தளவு தானுங்க, நம்ம பசங்க விட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதோ டவுட் இவர் வருவாருங்க, இவரு வந்து பண்ணி கொடுத்துருவாரு. இன்னொரு பையன் இருக்கிற சர்வீஸ், அவரும் பண்ணி கொடுத்துருவாங்க. யார் வேணாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 பேர் சர்வீஸ் கால் இருக்கிறாங்க, வேலை இருக்காது, இருந்தாலும் சொல்லி கொடுத்துருவோம். போன்லயே இப்போ நீங்க எப்படி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்போ நீங்க பாத்தீங்கல்ல அந்த வீடியோல சொன்னோம்ல, அவ்வளவுதான். போன்லயே சொல்லி கொடுத்துருவோம், முடிஞ்சது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. உங்க அடுத்த மிஷினும் செக் பண்ணிடலாம் வாங்க. சுவிட்சு போட்டுக்கன்னு பார்த்துக்கலோங்க, போட்டு தான் ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. வண்டி லோட் பண்ணு. பாரு போதுங்களா. சேம் அதே தான், உங்களுக்கு அது சொல்லியாச்சு. செக் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தேன், நூல் வெளியே போயிடுச்சுங்க. சரிங்களா, நூல் வெளியே போனோன்னே இதில் பேக் பண்ணிக்குதுங்க. இதில் மெடுக்க முடியாது. இதில் காமிக்கிறோம் பாருங்க, இதில் எடுத்துக்கலாங்க. இதில் வெளியே வந்துடும் தம்பி. ஸ்டோரேஜ் வந்து நம்ம கணக்கெல்லாம் இல்லை, நாங்கள்லாம் வீட்டெல்லாம் போகல. ஒரு 1/2 மணி நேரம் டைமு பார்த்துங்க. ஃபேன் வந்து அதே மாதிரி ஃபேனில் ஓடும் போது நூல் சிக்காமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நூல் இருக்குல்ல தம்பி, வாங்க பார்த்துக்குங்க. இப்போ இந்த நூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நூலை வந்து நாங்கள் டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம். அதனால் இதில் நூல் இல்லை. இந்த நூலை நீங்கள் எடுத்துருங்க. இந்த நூல் எடுக்கல அப்படின்னா இந்த காற்று வெளியே போகாது. வெளியே போனால் தான் இந்த நூலை வந்து இழுக்கும். சரிங்களா, டஸ்ட் வெளியே வரைக்கும் நம்ம ஒரு வலை கொடுத்துருவோம். அந்த வலையை வந்து இந்த பக்கம் 4 போல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த போல்டை கழட்டி இதில் உள்ள சொருகிட்டீங்கன்னா, பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணிக்கு அந்த டஸ்ட் விழுந்துடும், மேலே பறக்காது. அந்த வலைக்கு தனியாக அமௌண்ட்? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு மிஷின் கூடயே வந்துடும். உங்களுக்கு வீலும் மிஷின் கூடயே வந்துடும். போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்ல, அது வந்து சொல்கிறேன், அதுக்கு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு போட்டிருக்காங்க, அது நீங்கள் வீல் மாட்டிக்கலாம். வலை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக வந்துடும். அதெல்லாம் காசெல்லாம் இல்லை. ஆமாம், அது நீங்கள் வந்து தைச்சிக்கணும், சைடில் தைச்சிக்கிற மாதிரி வரும். அது எடுங்க பார்ப்போம். இப்போதானே மாத்துச்சு, எப்படி உடையுது? டொம்மு டொம்முன்னு கீழே போட்டு உடையிறதா? இந்த மாதிரி வலை வரும் தம்பி. இந்த வலையை வந்து இந்த பக்கம் தைச்சிட்டு அப்படியே மோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு லைன் பூரா தைச்சிக்குங்க. சரியா, தைச்சிட்டு இதையை வந்து இந்த இடத்துல இருக்கிறத வந்து இதில் மாட்டிக்கணும். இந்த மாதிரி மாட்டிக்கணும்.
புரியுதா? இந்த மாதிரி இது வந்து பக்கெட்டில் ஒரு தண்ணி ஊற்றி உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா, தண்ணி ஊற்றி வச்சு அந்த மைக்ரோ டஸ்ட் பறக்குது பற்றி அதெல்லாம் வந்து உள்ள தண்ணிக்குள்ளே இதாகிடும். வெளியவே பார்த்தீங்கன்னா வண்டி ஓடிட்டு போனால் புழுதி அடிக்கும், மழை பெஞ்சா புழுதி வராது. அதே தான், வேற ஒரு மெத்தடும் இல்லை. உங்களுக்கு இதே மாதிரி தான் வருங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பவர் டேலிங் சிங்கர் மிஷின் இருக்குது இல்லைங்க, சிங்கர் மிஷின் தைச்சிக்கலாம் இல்லைங்க. ஆமா, நெட்டை மட்டும் ஒரு சைடா தைச்சா சரிங்க. அப்புறம் அந்த பக்கம் கட்டிக்கலாம். கட்டிக்கலாங்க. கட்டணும் அப்படி ஓபன் வச்சு பக்கெட்டுக்குள்ள போட வேண்டியதுங்க. வாங்க ஏத்தி வச்சு பார்த்துடலாம். மிஸ் அப்படியே ஒரு 5 கிலோ துணி எடுத்துங்க. அப்படியே வண்டி ஏற்றிடு. கையோட ஸ்கேல் எட்டு வா, காட்டா வெட்டு வா. பண்டல் அப்படியே உள்ள தள்ளி, பண்டல் உள்ள தள்ளி. அது மேல எழுதிருக்குங்களா? வெயிட் எழுதிருக்குங்களா? இப்பதான் உங்களுக்கு வந்து இறங்கி இருக்குதுங்க, நல்ல துணிங்க. அது கூட விட்டுட்டேன். புதுசா செய்யறாங்கல்ல. சரி சரிங்க. காடி மேல வச்சுட்டு அங்க 8 பண்டல், அங்க ஒரு 8 பண்டல் போட்டுக்க. பேலன்ஸ் கீழே போட்டுக்க. நீ கீழே வாண்ணா இருக்கட்டு, கீழே வா. வெயிட். நான் நோட் எடுத்து வரேன். நான் எடுத்து வரேன் பாருங்க. என்ன வெயிட்? இல்ல இல்ல பாத்து 59, 56 தான் இருக்குது. 58, 58 இன்ச்சு போட்டுக்கிறீங்க. நான் 56 கிலோ தான் இருக்குது. சரி பண்ண, நான் வெயிட் நோட் பண்ணிக்க. அங்க எப்படி நோட் பண்ணி வெயிட் போட்டு எடுத்தீங்க? 119 இன்ச் எடுத்து போடு. எடுத்து கீழே போடு, கீழே போடு. நேவி ஒன்று எடுத்துக்கலோங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்குது பாருங்க. ஓகே எடுத்துக்க. இப்பறா போடுற, இப்படி போடுற, காட்டா வர்ற, காட்டா வெளியேடு. இப்படி போடு பண்டல படுக்கு போட. எவ்வளவு வெயிட் போட்டிருக்குது? எடுத்துக்கோ.
அதில் இது எடுங்களோங்க. ஐயாவுக்கு ஃபேன் போட்டுருவோம் நம்ம. போதும் வாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்து அப்புறம் 5, 10, 10 எடுத்துக்கலாம். ஓகே வாங்க செக் பண்ணி வெயிட் செக் பண்ணிக்கலாம். சரி ஓகே. ஸ்டோரேஜ் சைடுல அத நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன். இங்க இருக்குல இல்ல நம்ம அப்படியே எடுத்து நம்ம உள்ள சரிங்களா. மிஷினுக்கு வந்து 1 வருஷம் வாரண்டி இருக்குது, டி சீரிஸ் வாரண்டி இருக்குது, மோட்டர் வந்து 3 வருஷம் வாரண்டி இருக்குது. கரண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு 1 மோட்டர். மோட்டர் வந்து அரைச்சிப்பு மோட்டர், அதுதான் சொல்லியிருக்கீங்க. அரைச்சிப்பு மோட்டர் தான் சிங்கிள் பர்சன் இருந்தால் வீட்லேயே ஓட்டிக்கலாம். மற்றபடி இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சிக்கிச்சுன்னா கையில் பிடிச்சிட்டு போகணும். 1 மணி நேரத்துக்கு 3 4 கிலோ வரைக்கும் கிடைக்கும். 1 மணி நேரம் ஒரு மணி நேரத்துல 4 கிலோ எடுக்கலாம். சொல்லுங்க. துணி 10 பண்றதுங்க, 20 பண்றதுங்க, 85,000 25,000. அது மட்டும் நோட் பண்ணிடுறேன். நான் 1,10,000 வைங்க. நான் 85,000 நான் போட்டுருக்கேன். 85 ஒரு 25 எவ்வளோ? துணி 50 ரூபா போட்டு கொடுத்துருக்கேன். 10 பண்ணால் 20 ரூபா தான். ஒன்றும் 10 நான் டிரான்ஸ்போர்ட்டில் கூட கேட்க வேண்டியது. 1,10 சொல்லிக்கிறேன். சரி அவ்வளோ அட்ரஸ் தானே, சுந்தரிப்பேட்டை. சரி சுந்தரிப்பேட்டைக்கு துணி 10 பண்டல் 320 பண்டல். மிஷின் வேலை 22,000 ரூபா. இன்னும் 55 52 பில்லோட போட்டு ஜிஎஸ்டி என்ன ரேட்? சார் ஜிஎஸ்டி கொடுத்து இருக்கா? ஜிஎஸ்டி இல்லை 72,000.
ஜிஎஸ்டி இன்னும் கேஸ் போடுவாங்க அதை கை கேட்டா ஓகே சார் தேங்க்யூ If you said like that compulsory education. 14 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் எத்தனை வருஷம் சார்? 14 வருஷம் இடையில எந்த ஸ்டாப் பண்ணி அதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து பண்ணிடுவோம் பண்ணி ஆனா உடனே இப்போ குறைஞ்சது ஒரு 2 வருஷம்னால எங்களுக்கு அதை ஃபுல்லா பண்ணி 2 வருஷமும் கம்மி இல்ல, இடையில டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹவுஸ் சிங்கிள் மதரா இருக்கும் 3 பேருமே. அதனாலதான் சரி எங்களுக்கு ஒரு இன்கம் குழந்தைங்க இருக்காங்க, எங்களால வெளியேறி போக முடியாது. பண்ணிக்கலாம் சரி, அதனால பெர்மனன்ட்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் நாங்கள் எடுத்து பண்ற ஐடியா விசிட் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் எல்லாமே எல்லாமே கை கையில் மிஷன் எப்படி சார் நம்ம ரெடி கேஷ் இஎம்ஐ நம்ம பண்ணுறது அதுக்கே பத்து ரெடி கேஷ் கொடுக்குறதுக்கு எல்லாம் மிஷின் சப்ளை பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கே இப்போ மிஷின் புக் பண்ணிக்கலாம், மிஷின் இல்லை வேறு யார்ட்டி புக் பண்ணிக்கலாம். மிஷின்னா நீங்க ஓனாவே தயாரிப்பீங்க? நானும் தயார் பண்ணுறேன், வெளியே வாங்க. வெளியில அப்ராக்சிமேட்டா மந்த்லி நம்ம எவ்வளவு earn பண்ணுவோம்? மந்த்லி எவ்வளவு earn பண்ணுவோம்? ஒரு மணி நேரத்துக்கு 4 நீங்கள் பிரிக்கலாமா? ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா கணக்கு. நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து. நான் மந்த்லி 30,000 சொல்லுவேன். நீங்கள் 10,000 வேலை செய்வாங்க, நீங்கள் 20,000 வேலை செய்வாங்க. உங்களோட கையில் தான் இருக்கும். வேலை செலவெல்லாம் போக 100 ரூபா. எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது அதுதான் கணக்கு. சரிங்களா? மெட்டீரியல் போக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு நாள் தருவாங்க.